நீதியை தேடி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு திண்டிவன ராஜாவின் வணக்கம். வணக்கம் ஐயா. இப்பொழுது பாதிக்கப்பட்டோர் கழகத்தின் மாநில தலைவர் என் மாணிக்கம் அவர்களுடன் நமது நீதியை தேடி யூடியூப் சேனல் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடக்கப் போகிறது என்பதை அன்புடன் தெரிவித்துக்கொண்டு, ஐயா, இப்போ தமிழக அரசாங்கத்திடம் வேலை செய்த அரசு ஊழியர்கள் அவர்களுக்கு பென்ஷன் தருவதையே குறிக்கோளாக இன்றைய தமிழக அரசு முன்னோடியாக திகழ்ந்து வருகிறதே தவிர, தூய்மை பணி செய்கின்ற தூய்மையாளர்களுக்கு நிரந்தர வேலை கேட்டு ஊதியம் கேட்டு இன்றைக்கி 13 நாளாக சென்னை ரிப்பன் பில்டிங்கு முன்னாடி அவங்க தூய்மையாளர்கள் குடும்பத்துடன் அவங்க போராட்டம் நடத்தினாங்க. அது சம்பந்தமான கலந்துரையாடல் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இந்த கலந்துரையாடலுடைய தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, வாடகை விடுறான், வட்டிக்கு விடுறான், வசதியானவர்களுக்கு எதுக்கு பென்ஷன் தர என்ற தலைப்பை முன்வைத்து அரசாங்கத்திடம் இந்த காணொளி மூலமாக, இந்த கலந்துரையாடல் மூலமாக அந்த தூய்மை பணியாளர்களுக்கு நீதி கிடைக்கும் பொருட்டு இந்த காணொளியை பதிவு செய்ய வந்திருக்குங்க ஐயா. ஐயா, நான் கேட்ட அந்த முதல் கேள்விக்கான உங்களுடைய பதில் என்னங்க ஐயா? தூய்மை பணியாளர்கள் வேலை வேண்டும் தான் என்று கேட்கிறார்கள். அது தூய்மையான பணி, புனிதமான பணி. அப்பணியை செய்வதற்கு அனைவரும் முன்வர மாட்டார்கள். முன்வருபவர்களை அரசு முதன்மையாக அவர்களுக்கு வாய்ப்பளித்து அவர்களுடைய பணியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு நிரந்தரமான பணி கொடுத்து தேவையான ஊதியமும் கொடுக்க வேண்டும். ஏற்கனவே பணி செய்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வருமானம் பெற்று பல வீடுகள் சொந்தமாக வாங்கி மனைவி துணைவி தட்டுது ஒட்டுது என்று நிறைய பெண்களை வைத்துக் கொண்டு பிள்ளைகள் பேர்களும் மனைவி பேர்களும் பினாமி பேர்களிலும் வீடுகளையும் நிலங்களையும் வாங்கிக் கொண்டு ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இன்னும் பென்ஷன் வாங்கிக் கொண்டு இருப்பவர்களுக்கு எதுக்கு பென்ஷன்? அரசாங்கம் தேவையானவர்களுக்கு மட்டுமே பென்ஷன் வழங்க வேண்டும். மிகுதியான பொருளாதாரம் உள்ளவர்களுக்கு அந்த ஓய்வூதியத்தை நிறுத்தம் செய்ய வேண்டும். இது அரசு துணிந்து முடிவெடுக்க வேண்டும். ஐயா, அடுத்ததா தூய்மை பணியாளர்களில் பெண்களை, குறிப்பாக பெண்களை கக்கூஸ் கூட போக முடியாத அளவிற்கு கக்கூஸை பூட்டி விட்டார்களாமே. இது அடிப்படை உரிமை மீறல் ஆகாதா? இது மனித உரிமை மீறல் ஆகாதாங்க ஐயா? இது போன்ற அட்டூழியங்கள் அந்த போராட்ட களத்தில் நடந்திருக்கிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்க ஐயா? இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நாம் நாட்டை தாய்நாடு என்கிறோம், மொழியை தாய்மொழி என்கிறோம். நமது வழிபாடுகளிலும் தாயை தான் முதன்மையாக கொண்டு வருகிறோம். அவர்கள் உரிமைக்காக, பிழைப்புக்காக போராடும் போது கழிவறைக்கு செல்ல கூட அவர்களுக்கு தடை விதிப்பது, இது மனித உரிமை மீறலாகும். இதை அனைத்து அரசாங்க துறையினரும், நீதித்துறையினரும், அரசியல் அதிகாரத்தில் உள்ளவர்களும் மௌனம் சாதிப்பது மிகவும் வருந்தத்தக்கது. அவர்களான மனித உரிமைகளாவது போராட்டம் போது செயல்படுத்துங்கள். போராட்டம் என்பது மனித உரிமை, மனித உரிமை, மனித உரிமை. ஐயா, மனித உரிமை மீறல் இருக்கட்டும், இந்த தப்பான, அசிங்கமான, கேவலமான கக்கூசுகளை பூட்டியவர்கள் அரசு தொடர்புடையவர்கள் தானங்க ஐயா? கண்டிப்பாக அரசு தொடர்புடையவர்கள் தான். இது மிக கேவலமான செயல்தான். அவர்கள் வீடுகளிலும் பெண்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இதில் முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டும். இந்த நாட்டில் மகளிர் ஆணையங்கள் இருக்கின்றது.
அது என்ன செய்து கொண்டிருக்கிறது தெரியவில்லை. இந்த கொடுமைகளை பார்த்து கொண்டு இந்த நாட்டில் உள்ள மாதர் சங்கங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றன? வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. வேடிக்கை பார்ப்பதற்காக மாதர் சங்கங்கள் இதில் நாட்டில் உள்ள அனைத்து பெண்களுமே இதில் பங்கெடுக்க வேண்டும். இந்த மனித உரிமை மீறலை கேள்வி கேட்க வேண்டும். அரசாங்கம் மிக தவறான நடத்தையில் ஈடுபடுகின்றது. இதை பாதிக்கப்பட்டோர் கழகத்தின் தலைவர் என்ற முறையிலும் எங்க அமைப்பின் முறையிலும் வன்மையாக கண்டிக்கிறோம். ஐயா, இறுதியான கட்டத்துக்கு வந்திருக்கோம். இவ்வளவு சீரியஸாக போயிட்டு இருக்க தூய்மை பணியாளர் போராட்டம் நம்ம குடியரசுத் தலைவரும் பிரதமரும் ஏங்க ஐயா இன்னும் தலையிடலை? ஏன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க ஐயா? இவ்வளவு சீரியஸா போயிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனைய இந்த நாட்டின் உயர்நீதிமன்ற நீதிபதியும் தமிழ்நாட்டின் ஆளுநரும் இந்திய நாட்டின் ஜனாதிபதியும் பிரதமரும் ஏன் இதுல கவனம் செலுத்தல என்றது எனக்கு சங்கடமாவே இருக்குது. மக்களை காப்பாற்றுறதுக்காக தான் அரசாங்கம், அரசியல் சாசனம் அதுதான் சொல்லுது. ஒவ்வொரு குடிமகனையும் இந்த அரசியல் சாசனத்தின்படி ஏற்படுத்தப்பட்ட அரசு பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு தான் சொல்லுது. அதனால்தான் இது குடியரசு. ஆனா இந்த குடியரசின் உச்ச பதவியில் இருக்கின்ற அனைவரும் இதன் மீது கவனம் செலுத்தி தேவையான நடவடிக்கை விரைந்து எடுத்து பாதிக்கப்பட்ட அன்றாடம் வேலைக்காக கூலிக்காக போராடும் தொழிலாளர்களுக்கு வாய்வளிக்க கோருவதே பாதிக்கப்பட்டோர் கழகத்தின் கோரிக்கை. வாழ்க செந்தமிழ்க்கையார், வளர்க பாதிக்கப்பட்டோர் கழகம், வாழ்க செந்தமிழ்க்கையாரின் புகை, வளர்க பாதிக்கப்பட்டோர் கழகம், வாழ்க செந்தமிழ்க்கையாரின் புகை, வளர்க பாதிக்கப்பட்டோர் கழகம். இந்த காணொளியில் கலந்து கொண்டமைக்கு நன்றி, பாராட்டுகளுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.